வணக்கம் அறிவியல் ஆர்வலர்களே. இன்னு கடலின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றான மரியானா அகழியை ஆராய்வோம். இது நம் பூமியின் கடல்களில் மிகவும் ஆழமான பகுதியாகும். சுமார் 36,000 அடி ஆழம்ன்றது. எவரெஸ்ட் சிகரத்தை விடவும் ஆழமானது. மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள மரியானா அகழி கவர்ச்சியான மற்றும் சற்று பயமுறுத்தும் ஒரு தலைப்பு. ஆனால் நாம் அதை பற்றி கேள்விப்படும் அனைத்தும் உண்மையா அல்லது சில அறிவியல் புனகதையா? கண்டுபிடிப்போம். முதலில் அங்குள்ள அழுத்தம் மிக அதிகம். இது கடல் மட்டத்தில் நாம் அனுபவிக்கும் நிலையான வளிமண்டல அழுத்தத்தை விட 1000 மடங்கு அதிகம். பாதுகாப்பின்றி நீங்க எப்படியாவது அடிப்பகுதிக்கு செல்ல முடிந்தால் உடனடியாக நசுக்கப்படுவீங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி சில அற்புதமான உயிரினங்கள் அங்கு வாழ்கின்றன. ராட்சத அமீபாவில இருந்து வினோமான உயிரொளி பண்புகள் கொண்ட மீன்கள் வரை அக்கடி சில உண்மையிலேயே விசித்திரமான உயிரினங்களின் இருப்பிடமாகும். இப்போது ஒரு பிரபலமான கட்டுக்கதையை எதிர்கொள்வோம். நாம் விண்வெளியை விட கடலை அதிகமாக ஆராய்ந்துள்ளோம் என்ன கருத்து? ஆழ்கடல் பெரும்பாலும் ஆராயப்படாமல் இருப்பது உண்மைதான் என்றாலும் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் அதை மாற்றி வருகின்றன. ஜேம்ஸ் கேமரனா இயக்கப்படும் டீப்சி சேலஞ்சர் போன்ற நீர்மூழ்கி கப்பல்கள் அக்கலிக்கு தனிப்பட்ட இறங்குதல்களை மேற்கொண்டு மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை படம் பிடிச்சு மதிப்புமிக்க தரவுகளை சேகரித்துள்ளன. மற்றொரு கவர்ச்சிகரமான அம்சம் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான சாத்தியக்கூறு ஆகும். அக்கரியின் தனித்துவமான நிலைமைகள் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்தில முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். இந்த தீவிர சூழல்களை படிப்பது மற்ற கெரகளில உயிர் எவ்வாறு இருக்கக்கூடும் என்பதற்கான நுண்ணறிவுகளை வழங்க முடியும் என்ன சில விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆனா புராண கதைகளை மறந்துவிட வேண்டாம். இருட்ட ஆழத்தில் பதுங்கியிருக்கும் ராட்சத கடல் அரக்கர்களின் கதைகள் நமது ஆர்வத்தை தூண்டுவதை தாண்டி செய்கின்றன. நமது சொந்த கிரகத்தை பற்றி நாம் இன்னும் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன. முடிவில் மரியானா அகழி என்பது உண்மை மற்றும் புனகதை இரண்டின் ஒரு பகுதியாகும். அதன் மர்மங்கள் விஞ்ஞானிகள் மற்றும் கதை சொல்லிகளைப் போலவே தொடர்ந்து கவர்ந்திருக்கின்றன. எனவே அடுத்த முறை நீங்கள் உலகின் பெருங்கடல்களை பற்றி சிந்திக்கும் போது கண்ணுக்கு தெரிவதை வெண்மை பரப்பிக்கு அடியில் பல விஷயங்கள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஆழ்ந்த பயணத்தை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் சுவாரஸ்யமான அறிவியல் உள்ளகத்தாக லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த முறை வரை ஆர்வமாயிருங்க.